திமுகவுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை டிராஸ்டிக்காக குறையும். அது 12 குறையுமா 15 குறையுமா அதில் விவாதம் இருக்கலாம். ஆனால் டிஎம்கேயினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை டிராஸ்டிக்காக குறையும்னு. சரி, இந்த நாட்களில் வேறு பிஜேபியை தவிர வேறு எந்த கட்சிக்கும் பாப்புலாரிட்டி கூடலை. அப்போ அங்கே குறையிறது யாருக்கு வரும்? அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம். அதனால பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டில் வளர்கின்ற ஒரே அரசியல் கட்சி அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரிஞ்சு. டையப்னு சொன்னா இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா, பிஜேபி ஆமா, எதா இருந்தாலும் என்டிஏ இஸ் அ நேஷனல் காம்பினேஷன். நடக்கிற தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கா இல்லை, நடக்கிற தேர்தல் பார்லிமெண்ட். அதனால என்டிஏ led by BJP will have its own alliance in Tamil Nadu also. நாம எப்பவுமே விஷன் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு தேர்தலையும், ஏன்னா போன தேர்தல் பொழுது அடுத்த 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளில் நம் நாடு எப்படி இருக்கணுங்கிறத பற்றி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வருகின்ற 25 ஆண்டுகள், அதாவது 2047 வரை, சுதந்திர தினத்தின் 100ஆண்டு விழா வரை, அம்ருத் கால், அந்த காலகட்டத்தில் நாம் இப்போ இன்னும் வர்ற இந்த 5 வருஷத்துக்குள்ள வேர்ல்டு எக்கானமியில் இப்போ 5ல் இருக்கோம், 3க்கு வரும், 47க்குள்ள வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு இலக்கோட போய் கொண்டு இருக்கோம். அதுக்கு ஏற்றது மாதிரியாக நம்மளோட இது விஷன் டாக்குமெண்ட் வெளிவரும். So for clarity once again, so Ayodhya will tilt the public mood towards the BJP in the coming elections in Tamil Nadu. அது மாத்திரம் இல்லை, 500 ஆண்டு காலம் வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமுதாயம், 100 கோடி மக்களின் தலைகுனிவுக்கு இப்போ விடிமோட்சம் வந்துருக்கு. ஏன்னா 1526 முதல் பானிபட் யுத்தத்தில் பாபர் வெற்றி பெற்ற பிறகு, பாபர் அவரோட பாபர் நாமால நம்ம ஊடகத்தில் இருக்கீங்க, வந்தார்கள் வென்றார்கள்னு ஒரு தொடர் படிச்சிருப்பீங்க. ஆமாம், அதில் தெளிவாக 1528 பாபர் தன்னுடைய தளபதி மீர்பாகிக்கு உத்தரவிட்டு ராமர் கோவிலை இடித்து அங்கே மசூதி கட்டினேன்னு அவரே சொல்லியிருக்கார். அவரே ஒப்புதல் வாக்கு அளித்த பிறகு இந்த உதவாக்குற ஸ்டாலினா எனக்கு தெரியல. என்ன ஸ்டாலின்? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு சரித்திர அறிவும் கிடையாது, சட்ட அறிவும் கிடையாது. ஏதோ இந்த தீப்பூரி ஆறுமுகம் வெற்றி கொண்டா மாதிரி இந்துக்களை அப்யூஸ் பண்ணுறத தவிர, இப்போ பாருங்கள், அதை அப்யூஸ் பண்ணினா அங்கே ஒரு மாநிலத்துலேயும் 8% 10% ஓட்டு மாறி இருக்கு. அதனால ஒரு பயத்தில் என்ன சொல்கிறாப்புல, நாங்கள் ராமருக்கு எதிரில்லை, ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எதுக்கலை, ஆனால் மசூதி மேலே கட்டியிருக்குன்னு எவன் சொன்னது? மசூதி மேலே கட்டியிருக்குன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. நான் கேட்குறேன், இப்போ நியாயமாக பார்த்தா புறம்போக்கில் கட்டி இருக்கு, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அறிவாலயத்துக்கு முன்னாடி 8 கிரவுண்டோ 10 கிரவுண்டோ புறம்போக்கு, அதுக்குள்ளே இருக்கிறவனோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழாது. ஆனால் அது புறம்போக்கில் இருக்கு, அது இடிக்கணும், அதை பற்றி பேசலை.